எல்லா புகழும் இறைவனுக்கே. சமோசா செய்யறதுக்கும் ஆலு பரோட்டா செய்யறதுக்கும் ரெண்டுக்கு சேர்ந்து ஒரே மாதிரி தாமா அந்த காம்பினேஷன் இந்த உள்ள வைக்கிற ஸ்டஃப்டு செய்வோம். அதனால இது 2 in 1 ப்ரிப்பரேஷன்மா. இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு 1/4 கிலோ எடுத்து வேக வச்சு தோலை உளிச்சு நான் வச்சிருக்கேம்மா. இந்த அப்படி மசிச்சுக்கணும். நல்லா உருளைக்கிழங்க வேக வைக்கும் போதேமா இந்த பட்டாணியும் முழுசா அதோட ஸ்கின்னோடவே போட்டுருங்க. இது எந்த அளவுக்கு நல்லா மசிக்க முடியுமோ மசிச்சுக்குங்க. ஸ்கின்னோட நம்ம வேக வச்சதுனால இந்த பட்டாணி உடைஞ்சு வந்திருக்காது. நம்ம அதை எடுக்கிறது ஈஸியான வேலை. பட்டாணி உடையாம நம்ம வேக வைக்கிறதுக்கான மெத்தடு தாமா. அதோட ஸ்கின்னோடவே போட்டுட்டு அப்படி இப்படி உறிஞ்சு உறிஞ்சு விட்டோம்னா இந்த முழுசா நமக்கு பட்டாணி நமக்கு கிடைச்சிரும். பட்டாணி நல்லா ஸ்மூத்தா வெந்து வந்திருக்குது பாருங்க. வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்க. உடையில பாருங்க, ஒன்றும் கூட உடையல. இது உடையாம இருந்தா தாமா பல்லுக்கு தட்டுப்படும், நல்லாவும் இருக்கும். மசிஞ்சு வந்திருக்க கூடாதுமா. பச்சை பட்டாணி ஒரு 50 கிராம் அளவு, பச்சை மிளகா ஒரு 10 கிராம், கறி லீஃபு ஒரு கொத்து, வெங்காயம் 100 கிராம், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 5 கிராம் 2 சேர்ந்து, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா ஒரு 5 கிராம் அளவு. பச்சை பட்டாணியை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறோம்மா. இப்படி கொஞ்சம் எண்ணெயில வறுத்துக்குங்க, லைட்டா வறுத்துக்குங்க, அவ்வளவுதான். தோல் வெடிச்சு வரும்போது நீங்க எடுத்துடணும். இந்த பட்டாணியை எடுத்தாச்சுமா. இந்த பச்சை பட்டாணி என்னதான் வேக வச்சிருந்தாலும் பச்சை வாசம் தெரியும். அதனால கொஞ்சம் எண்ணெயில போட்டு ஒரு கிளறி இந்த தோல் வெடிச்சு வரும்போது நீங்க எடுத்துடணும்மா. அடுத்து வெங்காயம் ஆனியன் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயமும் நமக்கு செவந்து வர வேண்டியதில்லை. அடுத்து பச்சை மிளகா, கறிவேப்பிலை ரெண்டையும் போட்டுக்கலாம்மா. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 5 கிராம். அது இந்த இடத்துல ஒன்றும் பாதியமாக மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் பக்கத்துலேயே நின்று நம்ம கலரி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ கலர்ஃபுல்லாக பச்சை மிளகாயோட கிரீன் எல்லாம் சேர்ந்து நமக்கு வெங்காயமும் சேர்ந்து கிரீன் கலராக நமக்கு மாறி வந்துட்டுருக்குது. அடுத்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறோம்மா. எங்ககிட்ட இருக்கிற கரம் மசாலா தூள்மா, அது ஒரு 10 கிராம் அளவு சேர்த்திக்கிறோம்மா. உப்பு ஒரு 5 கிராம் அளவு உப்பு எடுத்திருக்கேன். இதை நான் 10 கிராம் A1 ஃப்ளேவரோட கரம் மசாலாவை நான் சேர்த்திருக்கேன். நாங்கள் கொஞ்சம் காரம் சுரி இன்னும் சாப்பிட்றவங்க, அதனால சில்லி பவுடரு ஒரு 10 கிராம் அளவு நாங்கள் இதில் சேர்த்திருக்கிறோம்மா. எண்ணெய் குறைஞ்ச அளவு இருந்தால் போதும். இது ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தான். இவ்வளோதாம்மா இந்த ப்ரிப்பரேஷன். அடி பிடிக்காம அளவான எண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கேன். எல்லாமே வெறிச்சாயிடுச்சு பாருங்க. நீங்கள் கரம் மசாலா உங்ககிட்ட எது இருக்குதோ, சிக்கன் தூள் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம், மட்டன் தூள் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். இதுதான் போட்டு சமைக்கணுங்கிறது இல்லைம்மா. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு பயன்படுத்தி செஞ்சு பாருங்க. கொத்தமல்லி தலையும் இந்த இடத்துல நம்ம சேர்த்தியாச்சுமா. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்மா. இந்த சட்டியோட சூட்லயே கொஞ்சம் நேரம் இந்த மசாலா இருக்கட்டும்மா. இப்போ உருளைக்கிழங்குல மசாலா சேர்த்தியாச்சுமா. மெதுவா இந்த பட்டாணி எல்லாம் உடையாம நீங்க கிளறி கொடுங்கம்மா. இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மிக்சரை நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம தோசை மாவு இருந்ததுன்னா தோசை ஊற்றி அதுக்கு மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ணி
நம்ம தோசை மசாலா தோசையாவும் நம்ம வார்த்து எடுத்துக்கலாம்மா. இப்ப நம்ம செய்ய போறது ஆலு பரோட்டா ஒண்ணு செஞ்சு காமிக்க போறேன். அது இல்லாம சமோசாவுக்காகவும் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது சுள்ளுன்னு காரம் இருக்கிற கரம் மசாலாவோட சேர்ந்த பட்டாணி வருங்க, முழுசு முழுசா இருக்கு. உருளைக்கிழங்கு உள்ள எல்லாமே மசிஞ்சிருக்கு. இதுல தெரியிற மாதிரி வெங்காயமும் இருக்குது. இப்ப நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமா. மைதா மாவு ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துட்டு அதுல ஒரு 150 கிராம் மைதா மாவு, 1 ஸ்பூனு வெள்ளை ரவை, 1 பிஞ்சு உப்பு, வெறும் தண்ணி ஊத்தி நம்ம பிணைஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முதல்ல வச்சுட்டோம்மா. அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த சீட்டை மாவு போட்டு தேய்ச்சிருக்கேன். ஆலு பரோட்டாவுக்காக இந்த மாதிரி தூக்குப்போசி மூடி வச்சு நீங்க ஒரு திருப்புனீங்கன்னா நல்ல ரவுண்டு ஷேப்ல நமக்கு சீட்டு கிடைச்சிருச்சுமா. இப்ப நம்ம இந்த சைடு இப்படி மடிச்சுக்கிறோம், அப்புறம் இந்த சைடு இப்படி மடிச்சுக்கிறோம். இப்ப இத ரவுண்டா தேய்க்கணும்மா. இதனால இப்படி நம்ம மடிச்சு போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு லேயர் லேயரா பரோட்டா மாதிரி பப்ஸ் மாதிரி உங்களுக்கு ஆலு பரோட்டா கிடைக்குமா. கட்டிங் பண்ணி எடுத்ததுல பாருங்கம்மா, லேயர் 4 லேயர் தெரியுது பாருங்கம்மா. இந்த மாதிரி சீட்டை நல்லா நீங்க தேய்ச்சிக்கோங்கம்மா. உருளைக்கிழங்கு பட்டாணி மிக்சரை இப்போ உள்ள வைக்கிறோம்மா. இப்போ அப்படியே நம்ம அமுத்தி விடுறோம். இது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம நாக்கு ருசியா நிறைய மசால் வச்சுக்கலாம்மா. இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் மசாலா எடுத்து உள்ள வச்சு அமுத்தி வைக்கம்மா. இப்போ அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் ரவுண்டு பண்ணி வச்சிருக்கிற இந்த சீட்டை நம்ம வைக்க போறோம். வைக்கிறதுக்கு முதல்ல இந்த ஓரம் ஃபுல்லா எஜ்ஜில் எல்லாம் இந்த மைதா மாவை பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறத நீங்க அப்ளை பண்ணிக்கிங்க. கொஞ்சம் ஒரு கல் உப்பு, கொஞ்சம் மைதா மாவை தண்ணி ஊற்றி கரைச்சு நீங்க ஒரு பேஸ்டா பண்ணி வச்சுக்குங்க. அதை எடுத்து இப்படி நல்லா ஒரு ஓரம் பூரா நீங்க அப்ளை பண்ணிக்கிங்கம்மா. குழந்தைங்கள்லாம் பேப்பருக்கு குளூ போடுற மாதிரி தாமா இந்த சீட்டுக்கு நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதும். ரொம்பவோ தின்னாவும் இல்லாம ரொம்ப கெட்டித்தன்மையாகவும் இல்லாம ஒரே மாதிரி ஒரு 3-4 நூல் கணத்துல இருந்தா போதும்மா. நீங்க ஓரத்தை தள்ளி விட்டு இதோட அமுத்தி விடுங்க. இது உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி தாமா. ஓவன் இருக்கிறவங்க இதை அப்படியே எடுத்து வச்சு மேல ஆயில் அப்ளை பண்ணி ஓவன்ல 180 டிகிரியில வச்சு எடுக்கலாம். நான் தோசைக்குள்ள தான் இந்த ஃப்ரையை நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போறேன். தோசைக்கல் அடுப்புல வச்சிருக்கிறோமா. இப்ப அதுக்கு ஆயில் ஊத்தி கல்ல சூடு பண்ணியாச்சு. ஆலு ஃப்ரை இப்ப தோசைக்கல்லையே ரெடி பண்றோம்மா. தோசைக்கல்ல காய வச்சு எண்ணெய் ஊத்தி இப்ப இத போட்டாச்சுமா. தீ குறைச்ச தீயில் இருக்கு. எண்ணெயை நம்ம ஊத்தி இருக்கோம். இதை அப்படியே வெந்து வரட்டும்மா. தோசைக்கு காஞ்ச பிற்பாடு 100 டிகிரி செல்சியஸுக்கு அடுப்பை குறைச்சி வச்சுட்டோமா. இப்ப கல்லு நல்லா சூடா இருக்கு. இப்ப எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணிட்டு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஆயில அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நீங்க ஓவன்ல செய்யற மாதிரி இருந்தா 180 டிகிரிக்கு நீங்க ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு ஒரு கொஞ்ச நேரத்திலேயே வாசம் வந்ததுமே நீங்க ஆஃப் பண்ணி கூலிங் விட்டு எடுத்துக்கலாமா. இதை நான் தோசைக்கல்ல செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. உள்ள வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே ஃபைனல், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அது எதுவும் வேக வேண்டியது இல்லைம்மா. இந்த மாவு மட்டும் வெந்து வந்தா போதும். கொஞ்சம் ஒரு பவுன் கலர்ல வெந்து வந்ததுமே நம்ம ஒரு கோல்டு கலர்ல வெந்து வந்ததுமே நம்ம திருப்பி இந்த சைடு போட்டு முடிச்சிட்டோம்னா நம்ம கைடியும்
உருளைக்கிழங்கு ஃப்ரை கிடைக்குமா. வெந்து வரட்டும்மா, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், மெதுவாக வெந்து வரட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. ரொம்ப ஃபயரை அதிகமாக வச்சு கருகூலாக வைக்க வேணாம். 100 டிகிரி செல்சியஸ் தான் இதுக்கு போதுமானது. அது வெந்து வந்தால் போதும். உள்ளே இருக்கிற மசாலா வேக வேண்டியது இல்லைம்மா. அது எல்லா வேலையும் முடிஞ்சது தான். நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், குழந்தைக்கு விரும்பி சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும். உங்களுக்கு இதுக்குள்ள மிக்சர் வைக்கிறது, பன்னீர் வச்சுக்கலாம், சீஸ் வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் சாதாரண உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு ஒரு ஆலு ஃப்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை விட இம்ப்ரூவாக நல்லா செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா. இது எண்ணெய்க்கு பதிலாக கீயும் போட்டுக்கலாம், வெண்ணெயும் போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சுமா. கலர் பாருங்க, பொன்னிறமா நல்லா வெந்திருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு தேவைன்னா ஒரே ஒரு துளி நெய் ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நடு சென்டரில் ஒரு முக்கோண சைஸில், ட்ரையாங்கிள் சைஸில் இந்த கட்டிங் இப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்மகிட்ட இருக்கிற ஒரு மூடி ஏதாவது ஒன்று ரவுண்டில் நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. இந்த சைடு ஒரு ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். வச்சு ஒரு திருகு நல்லா அழுத்தி திருகி கொடுங்க. இந்த சைடு அதே போல் அழுத்தி திருகி கொடுங்க. நல்லா அழுத்தி திருகிறணும். இந்த சைடு நம்ம நல்லா அமுத்தி நல்லா அழுத்தி திருகி கொடுங்க. இதை இப்போ நம்ம ஃபோல்டிங் பண்ண போகிறோம். இந்த விரலை இப்படி வச்சுட்டுமா, நல்ல மாவை தேய்ச்சிட்டுமா, நம்ம கை விரல்லையே கோனிக்கல் ஷேப்பில் நம்ம உருட்டி, நம்ம பொட்டணம் அடிப்போம் இல்லையா, அந்த காலத்தில் இப்போ இதெல்லாம் வாங்கினா, மிக்சர் வாங்கினா, கடலை வாங்கினா, இப்படி கோனிக்கலாக நடக்கலையில் இப்போ வாங்கினோம்னா ஒரு பேப்பர் இப்படி சுற்றி காமிப்பாங்க. அந்த மாதிரிக்கு சீட்டை நம்ம சுற்றிக்கிட்டு உள்ளே ஸ்டஃப்டு வச்சுட்டு மாவு குளூ மாதிரி நம்ம கலக்கி வச்சுட்டு எடுத்து நம்ம அந்த ஓரமெல்லாம் எஜ்ஜுக்கெல்லாம் தொடச்சி ஒரு அமுத்தி விட்டு வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாவே நம்ம வீட்லேயே குட்டி குட்டியாக பொட்டேட்டோ சமோசா நல்ல காரசாரமானது, நமக்கு ஒரு நாக்குக்கு நல்ல ருசியான பொருள் நம்ம கைப்பட தயாரித்து செஞ்சு சாப்பிட்ற திருப்தியே வேறதாம்மா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சமோசாவை தோசை கல்லு தான் போடுறோம். இது டீப் ஃப்ரை கிடையாதுமா. தோசை சட்டியும் நல்லா காஞ்சிருக்குது, எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்குது. 100 டிகிரி செல்சியஸ்ல தான் தீ இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா 5 பீஸ் போட்டிருக்கோம்மா. வெந்து வரட்டும். டீப் ஃப்ரை இல்லாமல் நம்ம தவா ஃப்ரை பண்ணுறதுனால நமக்கு எண்ணெயும் சேவ் ஆகும், நல்ல சமோசா கிறிஸ்பாவும் நல்லா வரும்மா. டீப் ஃப்ரை பண்ணுறதுல எண்ணெய் கோத்துக்கும், இதில் அப்படி வராதுமா. வீட்டில் அவன் இருக்கிறவங்க மேலே வெண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிட்டு நீங்கள் முட்டை கூட அடித்து அதை கூட அப்ளை பண்ணிட்டு அப்புறம் வச்சு பொரிச்சிங்கன்னா இதை விடவே நல்ல கிறிஸ்பான நல்ல வாசமாக ரொம்ப மன தூக்கலாக இருக்கிற ஓவன் ஃப்ரை சமோசா கிடைக்கும். இது நம்ம வீட்டில் நார்மலாக தோசை சட்டி வச்சு நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சு பார்க்கணும். அது நல்ல முறையில் இருக்குதுமா. நீங்களும் இதோட செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு
ஃபீட்பேக் கொடுங்க. ஓவனில் வைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹீட்டில் 180 டிகிரிக்கு வச்சிருங்க. வச்ச பிற்பாடு இந்த சமோசாவை மேலே வெண்ணெயோ நெய்யோ மேலே அப்ளை பண்ணிட்டு ஒன் சைடு வைங்க. வாசம் வந்துடும், கம்மன்னு வாசம் வரும்போது நீங்கள் மறுபடி ஓப்பன் பண்ணி எடுத்து திரும்பவும் திருப்பி வைங்க. திருப்பி வச்சுட்டு மறுபடி விட்டுருங்க. அது கொஞ்ச நேரத்தில் மறுபடி வாசம் வரும். ஓவனை ஆஃப் பண்ணிருங்கம்மா. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு நல்ல மொறுன்னு கிறிஸ்பான சமோசா கிடைச்சிரும். நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம தோசைக்கல்ல வச்சு தவா ஃப்ரைலேயே உங்களுக்கு இந்த சமோசாவை உங்க கண்ணு முன்னாடியே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்காக நான் 100 டிகிரி செல்சியஸ்ல கல்லை ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டி எல்லாம் சூடான பிற்பாடு 100 டிகிரியை நான் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரை பண்ணி நான் எடுத்திருக்கிறேன்னா இதே மாதிரி நீங்க செய்யலாம். அடுப்பு விறகுல வச்சும் செய்யலாம். அவங்கவுங்களுக்கு உங்களுக்கே இது புரிஞ்சிருக்கும். கல் இந்த அளவுக்கு சூடா இருந்தா நம்ம போட்டு எடுக்கலாம் சமோசாவை. ஆயில் இழுத்து குடிச்சு நமக்கு ஓவர் ஆயில தெரியாது. இந்த மாதிரி நம்ம செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன். நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் எங்களுக்கு ஃபோன் மூலியமா சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை திருப்பிட்டேன். உங்களுடைய தோசை தாவை நல்ல கெட்டித்தன்மையா இருந்துச்சுன்னா 200 டிகிரிஸ்ல கூட நீங்க வச்சு இத செய்யலாம். அடுப்பு விறகுல வச்சு செய்யறா இருந்தாலும் தோசை கல்லு கனமா இருந்துச்சுன்னா அனல் நல்லா செஞ்சுட்டு இந்த அடுக்கி வச்சுட்டு ஒன் சைடு ஆயில ஊத்திட்டு திரும்ப 2வது சைடு திருப்பி போட்டீங்கன்னா சட்டுன்னு சமோசா மட்டும் ரெடி பண்ணி வச்சா போதும். எத்தனை சமோசா வேணாலும் நம்ம போட்டு ரெடி பண்ணி எடுக்கலாம்மா. ஒரு 1/4 கிலோ மைதா மாவுல 1/4 கிலோ உருளைக்கிழங்குல எவ்வளவு சமோசா வந்திருக்குது. ஆவி பறக்க உருளைக்கிழங்கு பட்டாணி சமோசா ரெடிமா. 1/4 கிலோ மாவுல 10 பீஸுக்கு மேல வந்திருக்குதுமா.